தீபாவளி திருநாளில் விடியற்காலை நேரம். வீடு முழுவதும் விளக்குகளாலும் வண்ணக் கோலங்களாலும் களை கட்டியிருந்தது. புதிய உடைகள் அணிந்த ஆதி மற்றும் அனிகா தாத்தா பாட்டியிடம் ஆசிர்வாதம் பெற்று இனிப்பு பெற்றுக்கொண்டனர். பிறகு அப்பா அம்மாவுடன் அமர்ந்து மேசை நிறைய இருந்த லட்டு, முறுக்கு என பலகாரங்களை சிரித்துப் பேசி உண்டனர். கூடவே பக்கத்து வீட்டு நண்பர்களும் வந்து சேர்ந்ததால் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. மாலை நேரம் வந்தது. பட்டாசு வெடிக்கும் நேரம். அப்பா முதலில் ஒரு முக்கியமான வேலையை செய்தார். ஒரு வாளித் தண்ணீர், ஒரு முதலுதவி பெட்டி என பாதுகாப்புச் சாதனங்களை அருகில் வைத்தார். சந்தோஷமாக வெடிக்கலாம், ஆனால் பாதுகாப்புத்தான் முதல் வெடி என்று அறிவுறுத்தினார். பொறுப்பான அண்ணன் ஆதி தங்கையான அனிகாவுக்கு பாதுகாப்பு கண்ணாடியை கொடுத்து தன்னுடைய மேற்பார்வையிலேயே இருக்கும்படி கூறினார். பின்னர் அப்பா அம்மாவின் அருகில் நின்று சத்தம் குறைந்த புஸ்வானம், தரை சக்கரங்களை ஆதி பொறுப்புடன் வெடிக்க அனிகா மகிழ்ச்சியில் கைதட்டினாள். வெடித்து முடிந்த பட்டாசின் மேல் தண்ணீர் ஊற்றி அணைத்த ஆதியை பார்த்து அனைவரும் பாராட்டினர். இறுதியாக அந்த ஒளிரும் பின்னணியில் குடும்பத்தினர் அனைவரும் ஒரு குழு புகைப்படம் எடுத்து அந்த மகிழ்ச்சியான தினத்தை பதிவு செய்தனர். அன்பும் பாதுகாப்பும் இணைந்தால் ஒவ்வொரு நாளும் தீபாவளிதான். உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்.